கடலூர் மாவட்டத்தில் உள்ள என்எல்சி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த விபத்து எப்படி நடந்தது? உயிரிழந்தவர் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் தொடர்ச்சியாக சுரங்கத்தில் விபத்துகள் என்பது அதிக அளவில் நடைபெற்றிருக்கிறது. நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் தற்போது என்எல்சி 2வது அனல்மின் நிலைய சுரங்கத்தில் உள்ள விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நிலக்கரியிலிருந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக இந்த நிலக்கரி என்பது அனல் மின்னுக்கு செல்லும். அந்த இடத்தில் தான் தற்போது விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் சொசைட்டி தொழிலாளராக இருக்கக்கூடிய அன்பழன் என்பவர் அந்த கன்வேயர் பெல்ட்டில் தற்போது சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இவரது உடல் என்பது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மீட்கும் பணி என்பது நடைபெற்றது. தற்போது அவர் உடலை மீட்டு என்எல்சியோட பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக என்எல்சியை பொறுத்தளவில் சுரங்கத்தில் சுமார் நிரந்தர தொழிலாளி, ஒப்பந்த தொழிலாளி என 15,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். ஆனால் இது இருக்கக்கூடிய 8,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது அங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த காலத்தில் இதே மாதங்கள் கடந்த ஆண்டு 7 பேர் என்பது இதே சுரங்கத்தில் வெடி விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் என்எல்சி சுரங்கத்தில் இந்த விபத்துகள் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. எனவே தொழிலாளர் நலத்துறை வாரியம் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவருடைய முக்கிய கோரிக்கையா இருக்கிறது. அபிநயா, என்எல்சியில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுக்கு நன்றி பிரேம்.